காஸ்பல் நீடெக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம வந்து பல விவேகமான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து டீசல் புல்லட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி கிளச்சு பிளேட்டு மாற்றுறது, அதோட ஆயில் சீல் மாற்றுறது, இதை தான் இன்றைக்கி நம்ம A to Z எல்லாமே பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஆயில் ஊற்றினோடனே அந்த கிளச்சு பிளேட்டுக்கு பின்பக்கம் இருக்க ஆயில் சீல்லேருந்து ஆயில் ஊற்றி உடனே போய் எல்லாமே லீக் ஆகிட்டே இருந்துச்சு. அது வந்து செயினுக்கு பின்னாடி ஊற்றுனுச்சு. அதனால அப்புறம் வந்து ஆயில் சீல் தான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சோம். சரி, ஆயில் சீலை மாற்றிடுவோன்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதுதான் இந்த ஃபுல் வீடியோ. யூடியூப்லேயும் நிறையா வீடியோ தேடி பார்த்தோம். ஆனால் அதில் வந்து சும்மா மேலோட்டமாக அந்த கம்மு ஊற்றி ஆயில் சீல் ஒட்டு மட்டும்தான் காட்டுறாங்க. அதனால் நாங்கள் உள்ளது A to Z எல்லாமே போட்டிருக்கோம். டீசல் புல்லட் வச்சுருக்கவங்க அவங்களாவே வந்து பிரித்து இந்த இதெல்லாம் ஸ்பானர் வச்சு மாட்டிக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். பார்த்துட்டு பயனடைஞ்சதோடு மட்டும் நின்றாமல் உங்களோட லைக்கு, கமெண்ட், அப்புறம் வந்து ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு தாங்க. சரி, மேட்ருக்கு போவோம். இப்போ நம்ம வந்து இந்த ஒரே ஒரு போல்டு மட்டும்தான் இந்த மொத்த கப்பையும் பிடிச்சி வச்சுருக்கு. அதை கலட்டினோடனே ஆயில் கீழே ஊற்றும். அந்த ஆயிலை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஆயிலெலாம் எடுத்த உடனே வந்து 3 போல்டு இருக்கும். 3 போல்ட் இருக்கும். ஸ்ப்ரிங்கில் வந்து 3 போல்ட்டு பார்ப்பீங்க. இந்த 3 போல்ட்டுக்குள்ளே வந்து 6 ஸ்ப்ரிங் இருக்கும். அதில் தான் வந்து கிளச்சு பிளேட் அசம்பிள் ஆகிருக்கும். அதை ஈவனாக டைட் பண்ணியிருப்பாங்க 10-11 போட்டு. உங்களுக்கு பார்த்த உடனே அது தெரிஞ்சிடும். இங்கே வந்து 10-11 போட்டு அது ஈவனாக அப்படியே மெதுவாக கலட்டினீங்கன்னா வந்து போல்ட்டு, ஸ்ப்ரிங்கு, அதை பிடிச்சிருக்க பட்டை எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வாஷர் மாதிரி இருக்கிறது வந்து சிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளச்சு பிடிக்கும்போது வந்து நல்லா ஃப்ரிக்ஷனாக பிடிக்கிறதுக்காண்டி வந்து இது வந்து போடுறது. ஸ்ப்ரிங் டென்ஷன் பத்தாமல் இருக்கும்போது அந்த இதை கொஞ்சம் கூட்டுறதுக்காண்டி தான், இந்த டென்ஷன் கூட்டுறதுக்காண்டி தான் இந்த சிம்மு நம்ம வந்து போட்டிருக்கோம். இதை கலட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டுக்கு அப்புறம் வரிசையாக வந்து பிளேட் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கழட்டி எடுத்துருங்க. இங்கே பார்க்குற இந்த நட்டு தான் வந்து எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கும். இந்த நட்டை வந்து மெதுவாக வந்து பவுல் இல்லை பாக்ஸ் டாமி போட்டு கழட்டணும். அதில் கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா சுத்தாமல் இருக்கும். அப்படியே மெதுவாக வந்து கழட்டிடுங்க. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அம்புக்குறி போட்டு காட்டுறோம். இது வந்து செயின் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி வந்து 10-11 போட்டு ஒரு 10-11 நட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம தேவைப்பட்ட டைட் பண்ணோன்னா வந்து டெம்பர் ஆகும். லூஸ் பண்ணோன்னா அந்த செயின் வந்து கலண்டு வந்துடும். செயின் வந்து லூஸ் ஆயிரும். இதை நம்ம கழட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை கழட்டி விட்டோம்னா செயின் வந்து லூஸ் ஆகி கலண்டு வந்துடும். இப்போ நீங்கள் படத்தில் காட்டுற மாதிரி நட்டையும் கழட்டி விட்டோம். இப்போ செயின் லூஸ் ஆகிறதுக்கு இந்த நட்டையும் கழட்டி விட்டோம். பாருங்க, நடுவில் வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்கு, ராடு மாதிரி. இது எதுக்குன்னா அந்த பக்கத்துலேருந்து நல்லா கிளச்சை பிடிக்கிறக்காண்டி வந்து டென்ஷனாக இருக்கணுங்கிறக்காண்டி கொடுத்துருக்கு. ஸோ இந்த கம்பி அப்புறம் அந்த பிளேட்டு, செயின் எல்லாத்தையும் வந்து நம்ம மொத்தமாக உருகி எடுத்துகிறோம். பழைய ஆயில் சீலை வந்து அனபாண்டு போட்டு ஒட்டியிருப்பாங்க. அது பிஞ்சு அந்த டென்ஷன் இழந்ததை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஆயில் சீல் வந்து சென்டரில் இருக்கும்போது வந்து அது ஓடுறப்ப வந்து ப்ரெஷரை அடித்து அது பிஞ்சதுனால தான் வந்து ஆயில் எல்லாமே ஊற்றுனது காரணமே. இங்கே பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4 போல்ட் இருக்குது. ரொம்ப சின்னமாக இருக்குது, நைஸாக இருக்குது. அதை வந்து 10-11 வந்து நம்ம வந்து டியூப்பு போட்டு தான் வந்து கலட்டுறோம். அந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கும். டியூப்பை வச்சு நேராக வந்து லைட்டாக ப்ரெஷர் பண்ணி கலட்டினோன்னா அது ஆயிலில் ஓடுறதுனால ஈஸியாக வந்து கலண்டு வந்துடும். ஸோ இந்த 4 போல்ட்டையும் கலட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் திருப்புளியை வச்சு அப்படியே நைஸாக அந்த ஆயில் சீலை வந்து குத்தி எடுத்துடுறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பேஸ்ட்டுகளை வந்து லைட்டாக பிளேடை வச்சு மெதுவாக சுரண்டி எடுத்துடுறோம். பாருங்கள், இந்த சீல் வந்து 50 ரூபா தான். இந்த நம்பரை குறிச்சிக்கோங்க. இந்த நம்ம வந்து ஒரிஜினலாக போடும்போது தான் ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கும். அந்த சூடான ஆயில் வந்து ரப்பர் தாக்கு பிடிக்கணுன்னா ஒரிஜினல் போட்டால் தான் நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும்.
இது இருதயத்தை ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிரித்து கடைசியில் 50 ரூபாய்க்கு தான் அந்த ஆயில் சீலை போடுறோம். அனபாண்டு வந்து கேஸ்கட்டு பேஸ்ட் இருக்கும், அந்த இதை வாங்கி நாங்கள் படத்தில் காட்டுறோம். அதை வந்து அப்படியே அப்ளை பண்ணி திரும்ப எந்த மாதிரி கலட்டினீங்களோ அந்த மாதிரி நைஸாக இருக்க அந்த 4 போல்ட்டையும் போட்டு அப்படியே கலட்டின மாதிரியே மாட்டிடுங்க. இந்த அனபாண்ட் வந்து ரப்பர் கேஸ்கட் மாதிரியே காஞ்ச உடனே மாறிடும், நல்லா பிடிச்சிக்கிறோம். ஆயிலை வந்து லீக் ஆக விடாது. அதுக்காக தான் இதை அப்ளை பண்ணுறோம். முக்கியமாக நம்ம ஆயில் சீல்காண்டி தான் கலட்டணும். அதனால் இப்போ ஆயில் சீட்டை போட்டு 4 போல்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம். நாங்கள் அதை புதுப்பிக்கும்போது சமீபத்தில் தான் அந்த கிளட்ச் பிளேட்டை மாற்றினோம், இன்னும் அதை ஓட்டவே இல்லை. ஸோ அந்த பிளேட்டை கலட்டிட்டு புது பிளேட்டை எப்படி மாட்டுறது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இந்த வீடியோவை போட்டிருக்கோம். நாங்கள் வந்து முதல்ல வந்து ஆயில் சீலை மாற்றிட்டு கிளட்ச் பிளேட்டை மாற்றும் போதே அதையும் பண்ணியிருக்கலாம், ஆனால் நாங்கள் அதை மறந்துட்டோம். அதனால தான் வந்து இப்போ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் போட்ட வேண்டியதாக இருக்குது.